महाराज की பிரம்மோபதேசம். பிரம்மோதேசத்தை பற்றியாக்கும் பேசுறது சுருமாமா சொல்லியிருக்கார். ரொம்ப எளுப்பமாகும் பேசுறது, ஆனா பிரயாசமும் ஆகும். அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் பிரம்மம், எனக்குள்ள இருக்கிறது தான் பிரம்மம். இந்த இப்படிதான் ஒரு வார்த்தை தான். ஆனா அது ஈஸியா சொல்லிடுறான். ஆனா அது மனசிலாக மாட்டான், மனசிலாகாது. அதுதான் பிரம்மம். அப்போ இந்த பிரம்மத்தை மனசிலாக்கணுமானா என்ன செய்யணும்னு வச்சா, இந்த லோகத்தை சர்வம் பிரம்மமயம், இந்த சராச்சரம், இந்த இது பூரா, அந்த பிரம்மாண்டம் பூரா நிறைஞ்சிருக்கப்பட்ட சாதனம் பிரம்மமாகும். நாம அதை பல ரீதியில பார்க்கிறோம், நம்ம சங்கல்பம் செஞ்சு பார்க்கிறோமே இல்லாம ஒரு மாற்றம் எல்லாம் பிரம்மம் தான். சர்வம் பிரம்மமயம் தான். பார்க்கறது எல்லாம் பிரம்மமாகும். இப்போ நமக்குள்ளேயும் பிரம்மன் தான் இருக்கு, நமக்கு எதுக்கு எப்படியும் பிரம்மன் தான் இருக்கு. பிரம்மம் அப்படி சாதாரண நம்ம பகவானோ இதுல புருஷன், கீழ புருஷன், பட் அது எல்லாம் ஒரே வார்த்தை பிரம்மம் மட்டும்தான். நம்ம சனாத தர்மத்தில் சொல்லுவா 333 முக்கோடி தேவதைகள் இருக்காங்க. தேவதைகள் இருக்கா, எல்லாம் ஒண்ணுதான். ஏக்கம் ஏக்கம் அத்விதீய ஒரே பிரம்மன் தான் இருக்கு. அப்போ எல்லாம் நிறைஞ்சிருக்கே. இப்ப நமக்கு எப்படி தெரியும்? இப்ப முன்னாள் எப்படி பார்த்தா, இந்த லோகத்தை இப்படி பார்த்தா நிறைய வர்றது போயிட்டே இருக்கு, நசிக்கிறது, வரதெல்லாம் போறது. ஆனா இந்த ஸ்திரமா என்ன இருக்குன்னு ஆலோசிக்க தியாகம் அவளுக்கு மனசாச்சு உள்ள ஒரு சக்தி. இப்ப பிசிக்ஸ்ல பண்ணா அது ஊர்ஜம்னோ மேட்டர் தானே சொல்லப்படுது. ஒரு சக்தி இருக்கு, அது மட்டும் எப்பவும் இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. இப்ப இது ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. அது எப்படி மனசிலாக்கலாம்? பார்க்க முடியுமா? தொட முடியுமா? இல்லை கேட்க முடியுமா? கேட்டா முடியாது. ஆனா அது எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சாதாரண எக்ஸாம்பிள் தான். ஒரு உப்பு கை நிறைய எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணிக்குள்ள போடுறோம், கொஞ்சம் கழிஞ்சா நம்மளும் கரைஞ்சிரும். இப்படி பார்த்தா கண்ணால பார்க்கிறோம், தெரியாது. காதால இப்படி வச்சு கேட்கிறோம், நீ சத்தம் கேட்கறதான்னு இல்லை. தொட்டு பார்க்கிறோம், தெரியலை. இப்போ நம்மளோட பஞ்சேந்திரல் 4 எண்ணத்திலேயே தெரியலை. அதை எடுத்து நாக்கில வச்சோம், தெரியறது. அங்க எங்கேருந்து ஒரு ஸ்பூன் நாக்கு வச்சாலும் தெரியறது. அப்ப அந்த ஜலத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் உப்பு தெரியறது. அப்ப இப்ப இந்த ஜனாதிபதி ரீதியில பார்த்தா 4 எண்ணம் ஒரு ஓட்டு எகன்ஸ்ட், 4 எண்ணம் சப்போர்ட். இப்ப 4 எண்ணம் நமக்கு தெரியலை. அப்ப உப்பு இருக்கா இல்லையா? நம்ம தான் போட்டோம். இப்ப இருக்கு, நமக்கு தெரியவும் இல்லை. இப்போ சாதாரண உப்புக்கே நமக்கு தெரியலை. அப்ப இந்த பிரம்மத்தை தெரியணுமானா நமக்கு தெரிய முடியும். அது எப்படி தெரியும் என்றால், அதுக்கு ஒரே வழி நம்மோட மனசு. மனசுன்னா அது மனசுக்குள்ள போதமாக, போதம் பாது மனசாக நினைக்கிறது போதமாக நமக்குள்ள இருக்கு. அதாவது இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், நாம நமக்கு 3 அவஸ்தை உண்டு: சொப்னம், சுஷுப்தி, ஜாக்கிரதை. இப்ப நாம ஜாக்கிரதா இருக்கோம், தூங்கத்தை சொப்னம் பார்ப்போம். சொப்னம் பார்க்கறத நம்ம சரீரம் இங்கதான் இருக்கு, நம்ம படுத்துதான் இருக்கோம், நம்ம மனசு இங்க இல்லாம போறது. ஒரு புலி வந்தா பயப்படுறோம், கத்துறோம், ஆனா மனசு இங்கதான் இருக்கு. சரி, ஒன்றும் இல்லை. சொப்பனம் கழிஞ்சு அந்த சமயத்துல, நம்ம தூங்குற சமயத்துல நம்ம தலானி எழுத நமக்கு தெரியாது. இப்போ போதம் இல்லை, நமக்கு சரீரத்தோடு நினைவு இல்லை. ஆனா ஏதோ ஒன்று உள்ள முழிச்சுட்டு இருக்கு, அதுதானே போறது. சொப்பனை நம்ம சஞ்சரிக்கிறோமே, அமெரிக்காவிலே போயிட்டு வரோம் சொப்பனத்துல. அது யாரு போறா? சரீரம் போல, சரீரம் போதமே இல்லை. நம்ம தொட்டா நமக்கு தெரியாது, நம்மளோட புறப்படுத்தா தெரியாது. நம்ம ஒரு இது நம்மளோட அகங்காரமே இல்லை. இப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அது சொப்ன ஸ்திதி. சுஷுப்தி ஒன்றும் இல்லாம அழகா தூங்குறோம். காலையிலேன்னு சொல்றோம், அண்ணாச்சி தூங்கினேன்னு சொல்றோம். ஆச்சு சொல்றா, உங்களுக்கு ஓர்மை இல்லை, உங்களுக்கு அகங்காரம் இல்லை, உங்களோட ஒரு போதும் உங்களுக்கு இல்லை. ஆனா தூங்கி எழுந்து நாம சொல்லப்படுறது சுகமா தூங்கினேன். ஆக்சுவலா சொல்ல நம்மளோட தூக்கம், சுஷுப்தியான தூக்கம் நம்மோட சமாதி நிலையாகும். நிர்விகல்ப சமாதி நிலைங்கப்பட்டது தூக்கத்துல. அதாவது எப்படி ஒரு டிஸ்டர்பும் இல்லாம நாம தூங்குறோம் இல்லவா, அது சமாதி நிலையாகும். இப்ப தினசரி நாம அந்த சமாதி நிலை கழிஞ்சாக வந்துட்டு இருக்கோம். இது எப்போ ஜாகிரத்திலையும் இந்த சமாதி நிலை நமக்கு வரலாம். அது எழுப்பம் இல்லாத மகங்களுக்கு தான் வரும். ஆனா அப்ப இது போல அப்ப இந்த உள்ள ஆறு இருக்கா, அங்க ஒரு ஆள் இருக்கா, அவ தானே நம்மள சொல்றா இந்த மாதிரி நீங்க அண்ணா தூங்குறேன்னு சொல்லி. அப்ப இது அதுவும் பிரம்மம். இந்த பிரம்மத்தை பார்க்கணுமானா எப்படி பார்க்க முடியும் கேட்டா, பார்க்கலாம். நம்ம போதங்கிற மனசு இருக்கு,
சத்தியம் அப்படின்றது நம்ம பாவத்தையும் சொல்றோம், தொடங்கத்தையும் சத்தியம் வரம் தீமகி, லாஸ்ட்லையும் சொல்றோம் சத்தியம் வரம் தீமகி. சத்தியத்தை அறியணும். அப்ப சத்தியத்தை இந்த பிரம்மன் தான் சத்தியம், சத்தியத்தை அறியணும்னாக இது. அப்ப அதுக்காக நாம் பாகவம் வாசிக்கிறோம். அப்ப இது எப்படி அறியறது? இப்ப நம்மோட மனசில் இருக்கா நம்மோட சங்கல்பம், இந்த சிருஷ்டிங்கிறது நம்மளோட சங்கல்பம் ஆகும். சொல்ல போனா இது எல்லாமே மாயை. உதாரணத்துக்கு நாம இன்னைக்கு காலமே நம்ம ரொம்ப கோபமா இருந்தோம்னா நமக்கு பார்க்கறது எல்லாமே மோசமா தெரியும். ஆனா லோகம் மாறுறதில்லை, நானும் மாறுறதில்லை. உங்களோட மனசு நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாரும் கூப்பிடுவேன், சிரிச்சு பேசுவேன். அவன் யாரும் மாறவில்லை, உங்களோட சங்கல்பம் தான் உங்களை மாத்துறது. ஆனா அப்போ இந்த லோகம் மாறலை, நீங்க சிருஷ்டி பண்ற இந்த சங்கல்பம் அது நிறைய நினைச்சுக்கிறோம். அப்போ இந்த ஒரு விளக்குங்கப்பட சத்தியம். நாம இந்த சங்கல்பங்கள் நிறைய இடத்துல ஓரோ கட்டம் நம்ம கட்டம் நாம இந்த கட்டணம் கூட்டிகிட்டே இருக்கும். மோகம், சங்கல்பம், சிநேகம் இதெல்லாம் வரத்த இந்த சங்கம் வருது. சங்கம்னா புரியாது, சங்கம் வருது. சங்கம் சமயத்துல இது கட்டணம் கூடிட்டே இருக்கு. இந்த கட்டணம் ஒரோன்னா எடுத்தாச்சுன்னா அந்த வெளிச்சம் நமக்கு தெரியும். ஆனா ஒரு கட்டணம் போட்டு ஒரு கட்டணம் மாட்டியாச்சுன்னா இந்த வெளிச்சம் தெரியும். இப்போ மனசுக்குள்ள நிறைய கட்டணம் போட்டு வச்சிருக்கோம். உங்க உள்ளதான் இருக்காரு வரும், வேற உங்கும் போல. ஆனா அதுக்குள்ள என்ன நிறைய நமக்கு மத மாசிரிய மோக அகங்கார அகம் நான் தான் தெரியாது, எனக்கு என்ன தெரியும், நல்லது இதெல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்கோம். இந்த இடத்துக்குள்ள நம்ம பகவானை வருத்தணும். அதுக்கு என்ன வழி? பகவத் பெற வரணும். பகவான் சுத்தமான இடத்துல இருக்கிறவர். அல்லாத இருக்க மாட்டாங்க. நம்ம தெரியுமே, பூஜைக்கு நம்ம எல்லாம் வൃത്തിயாக்கி வச்சு சுத்தமாக்கி தான் அங்க பகவானை வைக்கிறோம். ஆனா அப்ப நம்ம சித்தத்துக்குள்ள சுத்தி வந்தாச்சானால் அங்க பகவான் இருக்கார். நான் சொல்லுவேன், தூங்குற சமயத்துல அந்த போதமாகும் வெளியில வர்றது, பாக்கி இல்லை. நான் இங்கப்பட்டது இல்லைங்க. ஏன்னா நம்மளோட வசனமாக நமக்கு தெரியாது இல்லையே. இழந்திருந்த உடனே அகங்காரம் வந்துடுறது. டக்குன்னு வசத்தை உடுத்திக்கிறோம், இறங்குறோம், இப்படி முகத்தை போய் கண்ணாடியில பாக்குறோம். அகம் நான் நான் நான்கிறது வருது. ஆனா தூங்குறது இல்லை. இது மனசிலாக்கிறதுக்கு இப்ப மனசுக்குள்ள இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சங்கம் எல்லாம் உட்கார்ந்து வச்சுட்டே இருக்கும். இதாக்கு நம்ம இதை மறைக்கிறது. அப்ப இதுக்கு வழி பாகவதம் என்ன சொல்றதுன்னா ரொம்ப ஈஸியா சொல்றது. இப்பதான் வயசு ஓரோ யுகத்துல ஓரோ தர்மம், அந்த யுகத்துல தபசு பண்ணலாம், கல்வி ஒண்ணுமே வேண்டாம், நாம சங்கீதம் ரொம்ப சிம்பிளா வச்சிருந்தா, ரொம்ப சிம்பிளா. ஆனா நாம சங்கீதம் போருன்னு சொன்னா எனக்கு காரியம் உண்டு. நாம சொன்னா போறாது. இந்த நாம பகவான் நினைச்சோம், பகவான் தோணம் நம்ம இந்த இலக்கி வச்சோம். கெத்கதையா, ஆத்ரியா, பக்தியா, அற்பிதம் மனான்னு வாசிக்கிறோம் பாகவத்துல. நம்ம பக்தியா, ஆத்ரியா, அற்பிதம் மனா, நம்மளோட மனசு ஆர்திரமாகணும். அந்த கல்ல தண்ணி வச்சாங்கன்னா அதாவது பகவானை நினைக்கணும். எல்லாமே பாட்டு பாடினா மோசம் கிடைக்குமானா கிடைக்காது. பாகவத மாசி என்ன கிடைக்கணும், ஒன்றும் கிடைக்காது. பாகவத மாசி என்ன கிடைக்கணும், ஒன்றும் கிடைக்காது. ஆனா பாகவத்துக்கு உள்ள போனோம், அதுதான் பாகவதம் வச்சுக்கணும். அப்ப என்ன சொல்றது, இந்த மனசிலாக்கணுமானா நாம இந்த பகவான கிட்டக்க போனோம். இப்ப பகவான் தான் நமக்குள்ள முன்னாடி நமக்குள்ள வருவார். கிருஷ்ணனுக்கு வேறு காரியம் உண்டு. அவர் இருக்கிற இடத்துல அவர் சரியாக்கிடுவார். அவருக்கு இந்த சவரெல்லாம் உண்டா பிடிக்காது, ஓரோ சவரை தூக்கி வெளியில போடுவார். அதுக்காக நம்ம சத்சங்கத்துக்கு வந்துட்டோம், நாம ஓரோன்னா வேண்டாம் வேண்டாம் வச்சு இதுல கூடுதல் வரணும். எல்லாமே இதுல இது மாத்திரம் வரணும். ஒரு அத்தியாயம் வயிற்றுட்டு போனோம்னு சொல்லா கிடைக்காது. அப்ப இதுக்குள்ள போனோம். இப்ப பகவான் என்ன சொல்றார், இந்த இதுக்குள்ள வந்தாச்சானா பகவான் உள்ள அப்ப அதுக்குதான் நைஷ்டிக பக்தியும்பா. அப்ப இந்த பகவான் வேணும் நம்ம நினைக்க 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 பகவான் நம்ம கொஞ்சம் கூட இடம் தருவார். சத்சங்கத்துக்கு இப்போ ஆதியெல்லாம் ஒரு நாள் சும்மா பார்த்துட்டு வா பாகவத்துக்கு, அப்புறம் ஒரு மாமா ஒரு 10 ஸ்லோகம் வாசிக்க சொல்லுவார். இப்ப 5 ஸ்லோகம் வாசிப்பா. இப்ப நமக்கு ஒரு ஆசை வரும், ஒரு அத்தியாயம் வாசிக்கணும். அப்புறம் இப்ப நமக்கு எல்லாம் பெருசு வாசிக்கணும், துருவஸ்துதி வாசிக்கணும். 80 ஸ்லோகம் உள்ள 15ஆம் அத்தியாயம் வாசிக்கணும் ஆசை வரும். தப்பு கிடையாது, பாகவன் வாசின்னு ஆசைப்படுறோம். அப்போ அங்க நம்ம இழுக்கிறது அங்க. அப்ப இதெல்லாம் வாசிக்கிறது மாத்திரம் உள்ள போனோம்னா இந்த சங்கம் குறைக்கணும். இன்னைக்கு இந்த வாய்க்கம் புத்திர தாராப்த பிந்துனாம் பாந்த சங்கமா அது. அதாவது நம்ம இந்த விவாதம் மாதிரி பந்தம் எப்படி வேணும் பாவம் சொல்றது தெரியுமா? தண்ணீர் பந்தல் ஒண்ணு பண்ணி போறவாங்க தெரியாது, பண்ணு ஒண்ணு. தண்ணீர் பந்தல்ல போய் தண்ணி குடிக்கிற சமயத்தை தந்தவனு நமக்கு எப்படி பந்தமோ அந்த மாதிரி புத்திர தாராப்த பிந்துனா இப்ப வாய்ச்சா புத்திர தாராப்த நான் வயசுல இருந்து புத்திர தாராப்த பிந்துனா பந்தானா சங்கமா, அந்த மாதிரி சங்கமம் மனம் சொல்லி அடுத்தாப்புல இன்னொரு சொல்றது கிரகேஷு அதிதிவத் வசன் 54ஆம் ஸ்லோகம்.
நான் வாய்ச்சில்லை, நான் வாய்ச்சொல்லிருக்கும் போதும் எனக்கு கிடைச்சது. கிரகேஷு அதிதிவத் வசன், நம்ம வீட்லயே அதிதி மாதிரி தாமசிங்கிறது சௌரியம் அல்லவா? வயசான வாழ்க்கையெல்லாம் பிரத்யேகமா உள்ளதாகும் பாரதம் சொல்றது. கிரகேஷு அதிதிவத் வசன், ஆத்துக்குள்ள கிரகத்தில் அதிதியை மாதிரி வாசிக்கணும், வசிக்கணும். ஏன்னா ஒரு அதிதி நம்ம ஆத்துல தாமசிக்கிறேன் 4 நாளைக்கு. ஈஸ்வரி அவளும் பேச நான் பத்தி பேச எனக்கு என்ன வேணும், அவன் என்னமே சொல்லிட்டு போறான். சிலப்ப அப்பதான் சொல்லுவா, சிலப்ப அப்ப அதிதி இடப்பட மாட்டான். அதே மாதிரி நம்ம இடப்படாம இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. என்னோட சப்ஜெக்ட் எல்லா இருந்தாலும் இது வந்து சொல்றாங்க. அப்போ பாரதம் சொல்றதாகும் அது. இப்ப நம்ம இதுல கிருஷ்ணனை உள்ள கொண்டதுக்கு 2-3 காரியம். சத்சங்கம், அது கழிஞ்ச இந்த மனசு பாக்குறது அல்லவா, இந்த இந்த டிப்ரெஷன்கிறா ஏன் வருது? டிப்ரெஷன் ஏன் வருது? நம்மோட மனசையும் அதையும் நம்ம தமிழ சேர்க்கிறோம். நான் இருந்தால்தான் அந்த ஆபீஸ் போய் நடக்குங்கிறா, நீங்க இல்லாட்டாலும் நடக்கும். இங்க நடக்கலையா, நாளைக்கு நடக்காதா? இப்ப நான் இருந்தா தான் பேச முடியும். ஒன்றும் இல்லை, 6 இருந்தாலும் பேசுவா, 6 நாளும் பேசுவா. எல்லாரும் பேச கணக்கெல்லாம் ஒண்ணுதான். ஏதோ எனக்கு கொஞ்சம் வாதி ஒடிக்க தெரியும், அதனால பேசுறேன். எனக்கு பண்டைய ஏதாவது பேசுறதாலும் ஜோலி. 22 வயசுல மைக்க தூக்கி நடந்தவனாக இருந்தேன். அப்ப எனக்கு அந்த ஜோலி, என்னோட ஜோலி பகவான் பூவும் இப்படி வச்சுருக்காரு வரல பேசுறதுக்கு. அப்ப இது பெரிய காரியம் ஒன்றும் இல்ல, பேசுறது பெரிய காரியம் ஒன்றும் இல்ல. ஆனா பகவான் நம்ம விட்டுருக்காருல்வா. இது மனசிலாக்கி இந்த சங்கம் ஒட்டப்படாது பந்தங்களை, அப்போ துக்கம் இல்லை. அப்ப உன்னை பேத்திட்ட ஸ்நேகம் இருக்கப்படாது, பேரண்ட செய்யணும் இல்ல, எல்லாம் ஸ்நேகம் இருக்கணும், குடும்பத்துக்குள்ளதான் இருக்கணும், எல்லாம் சேர்ந்துதான் இருக்கணும். ஆனா மானசீகமா இந்த தாமரை இலைக்கு மேல் கண்டிருக்க போது இருக்கணும், இருந்தா துக்கம் இல்லை. இந்த டிப்ரெஷன் சொன்னேனே, இந்த சின்ன குழந்தை டிப்ரெஷன்ங்கிறது, இவன் வந்து மனசும் இந்த சரீரமும் கொண்டு அது மாதிரி பந்தப்படுத்துறான். அது பந்தப்படுத்தாம இருந்தா இந்த டிப்ரெஷன் வராது. இப்ப சின்ன குழந்தையோட டென்ஷன் பா, 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு டென்ஷன் ஆகி வைப்போம். ஏன்னு வச்சா இந்த பாகிய லோகமும் ஆயிட்டவா நான் அவங்கள பந்தப்படுத்திக்கிறேன். என்ன பந்தப்படுத்திக்கிறா? எல்லாமே இன்னொரு பல காரியங்கள் இருக்கு. நம்ம இந்த சரீரத்தை பற்றி நினைக்காம இருந்தோம்னா வியாதியே நிறைய குறையும். உதாரணத்துக்கு நாம கீழே உட்காந்துருவோம், முட்டு வலிகள், ஏன்னா சும்மா வேணுமா எல்லாம் கொண்டு ஒரு பாட்டு கச்சேரி உட்காந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு முட்டு வலிக்கும். பாகத்து உட்காந்தா வலிக்காது, எனக்கு பஜனைக்கு உட்காந்தா எனக்கு வலிக்காது. ஏன்னா என்னோட சரீர ஓரமா இந்த சமயத்துல இல்லை. நீ அங்க உட்காந்து சரீரத்தோட ஓரமா வரணும். இப்ப பகவான் அப்ப நம்ம ஒரு சரீரத்துல சரீரம் அல்ல. இப்ப பிரம்ம தான் சொல்றது, இந்த சரீரம் அல்ல, பிரம்மம் தான். இது ஒரு உடுப்பு. இந்த உடுப்பு கையாச்சுன்னா சரீரே ஜர்ஜரி பூதே வியாதிகத்தே களையபரே, வியாதி வரும். சரீரம்னு அர்த்தமே ஜீர்ணிக்கப்பட்டதாக சரீரம். அது ஜீர்ணிக்கும், அது போயிட்டே இருக்கும். பெரிய சோக்கரும் தான் மருந்து வைக்கணும், அதெல்லாம் வேற, அதோட கர்மம். நம்ம என்னெல்லாம் போன ஜென்மத்தில் அந்த வாசனைகள் தான் நமக்கு வரும். அதனுசரிச்ச வாசனையே நம்மளோட பூர்வ ஜென்மம் இதனுசரிச்சும் வரும். அதே மாதிரி நாம நிறைய காரியங்கள் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இல்லை இப்படி எனக்கு இப்படி இருக்கிறேன்பா. இந்த லோகத்துல புண்ணியமும் சம்பாதிக்க தப்பாகும். ஏன்னா புண்ணியம் சம்பாதிச்சா பின்னியும் ஒரு ஜென்மம் வரலாம். ஆனா புண்ணியம் செய்யலாம், ஈஸ்வரார்ப்பமா செய்யணும். நான் செய்கிறேன், நான் இங்கப்பட்ட விட்டாலே ஒரு கஷ்டமும் கிடையாது. அப்ப இந்த பிரம்மத்துல நாம ஒரு சுருக்கமா சொன்னா நமக்கு உள்ள இருக்கப்பட்டத மனசிலாகிறதுக்கு ஒரே வழி இந்த சுத்தமாகணும், சித்தம் சுத்தமாகணும். சித்தம் சுத்தமாகிறதுக்கு இந்த கலியுகத்துல ஒரே வழி நாம சங்கீர்த்தனம். ராமராம சொன்னா குறிப்பிட்ட நமக்கு ராமராமா கூட தெரியுமே, சொல்லாமே. இப்போ சரஸ்தாம சொல்றது ஸ்ரீராம ராம ராமே சொல்றது, ராமராம சொன்னா போரும். ஆனா சரஸ்தாம சொல்ல தெரிஞ்சவங்க சரஸ்தாம சொல்லணும், பாகவதம் பாகவதம் வாசிக்கணும். இப்ப இது வாசிச்சு நம்ம வாசிக்கிறத அது ரசிக்கா பாவுக்காக நம்ம அதை ரசிக்கணும். பாவத்துல என்னன்னா அதை உள்ளோக்கு போய் அர்த்தத்தை மனசிலாக்கி பிரபட்டன் விசாரணை பருவ சொல்றது. ஜாஸ்தி வாசிப்போம், பிரபட்டன் விசாரணை பருவம் பயிற்சி. அப்படி அதுக்குள்ள போனோம், அர்த்தத்தை மனசிலாக்கணும். தனியே வரும், நீங்க நினைச்சா கிட்ட தருவார். இப்ப எனக்கு வந்து இந்த பாகவதமோ இந்த அத்தியாத்மிகம் ஒன்றும் எனக்கு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணனாயிட்ட தந்ததாக எனக்கு இது என்னோட ஒரு 15 வருஷம் ஜீவிதமே வேற டைப்பு சொல்லுவாங்கன்னு தெரியும். அப்புறம் உள்ள இப்போ உள்ளது வேற டைப்பு. அப்ப எப்படி தந்தது? இது எப்படி தெரிஞ்ச? பகவான் இருந்தார். அப்போ நம்ம பகவான் போயதே அவர் தருவார்.
அப்ப இதை கொஞ்சம் கொஞ்சம் நைட்டிக பக்தி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வசமில்லை நமக்கு வேணுமே பகவான் கிட்டக்க வரணுமே பக்தி வரும். இப்படி பக்தி வசமில்லை நம்ம சித்த சுத்தமாக அங்க ஒரு பிரகாசம் வரும். நமக்குள்ளேயே நமக்கே தெரியும் நமக்கு என்ன வேணும். நம்ம கூடவே ஒரு இருப்பது சம்சயமே கிடையாது. இந்த பாகவதம் வாசிக்கு நம்ம ரொம்ப பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செய்தால்தான் பாகவதம் கிடைக்கும். நான் அதெல்லாம் முதல்ல வாசிக்க விருப்பம் மாமியெல்லாம் வாசிக்கும்போது நான் இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அப்போ ஒருக்கா எங்காவது மாமிகிட்ட போய் கேட்டா விழா வாசிக்கிறது எப்படின்னு அவனுக்கு வாய்ச்சுட்டே இருக்கும் அவனுக்கு வரும். அவெல்லாம் வாசிக்கும் நாங்கெல்லாம் புக்கை இந்த மாதிரி பிரிச்சு ஒன்றும் வழியே கிடையாது. இவாளெல்லாம் வாசிப்பா பென்சில் வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு இருப்போம். அப்ப அது உள்ளுக்குள்ள போனோம் எல்லாத்திலையுமே சும்மா நான் பாகவதம் வாசிக்கிறேன் சொல்லு இது போறேன்னு பையன் துட்டுன்னு போகணும் யாது ஒரு ஸ்லோகம் வயசாரு சோக பாதம்பா சோகார்த்தம்பான்னு நான் சொல்றாரு. பாகவதத்தை மாதிரி ரொம்ப ஈஸியா பகவான் நமக்கு எல்லாம் திருத்தரப்படுறது ஒரு ஒன்றும் கிடையாது. நம்ம ஜீவனத்தை என்னெல்லாம் வேணும், இந்த லோகத்தை என்னெல்லாம் இருக்கு, சக்கரது பாவத்தில் இருக்கு. பாவத்தை இல்லாத வேற ஒன்றும் வேற உலகத்திலையும் கிடையாது. அது மனசு அப்ப அது மனசிலாக்கலாம். இந்த உலகாளுக்கு எல்லாருக்கும் பாகவதன் கிடைச்சிருக்கு. ரொம்ப கஷ்டம், ஈஸி ஒன்றும் இல்ல. பாகவதன் கையில தூக்கிறது கிடைக்கிறதுக்கே புண்ணியம் செய்யணும். நம்ம முன்னோர்கள் நம்ம எல்லாம் நாம போன ஜென்மமோ நம்ம தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் என்ன புண்ணியம் செய்யணும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாசியை கிடைக்கிறது, வாசிக்கிறோம் ரசிக்கிறோம். இப்ப எல்லாரும் பாகவதத்தை ஒரு விளையாட்டு இல்லாத கிருஷ்ணனாகும் குழந்தையாகும். அது நீங்க டெய்லி விளையாடினாலும் அவங்க கூட விளையாண்டே இருப்பாரு. நீங்க ஒரு வாரம் விளையாண்டா குழந்தை மோத்த திருப்பிக்கும். ஆனா அது குழந்தையாகும் நம்ம கூடவே இருப்பார். இப்ப பிரம்ம விஷயம் நமக்குள்ள கிருஷ்ணன், பிரம்மங்கிறது கிருஷ்ணன் தான். இந்த லோகத்துல பூரா பிரம்ம மயம் தான். அதே பிரம்மேந்திர பாடுறார் சர்வம் பிரம்மமயம் கிம் வச்சனீயம் கிம் அவச்சனீயம் பாடுறார். என்னன்னாங்க எல்லாமே சராச்சரங்கள் எல்லாம் பிரம்மமாகும். இது நிறைஞ்சிருக்கிற அவ்வளவு பிரம்மமாகும். நமக்குள்ளே அந்த பிரம்மம் தான் இருக்கு. அப்போ சங்கராஜ் அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லைன்னா சங்கராஜ் சொல்றாரு. பிரம்மம் அல்லாமல் வேற ஒன்றும் கிடையாது அடிச்சு சொல்றாரு. அத்வைதம் துவைதம் அல்ல, உண்மைதான் ஒண்ணுதான், உண்மையே கிடையாது. பதம் மனசிலாக்கி எல்லாரும் நமக்கு இந்த 7 நாள் ரொம்ப அழகா போச்சு. ரொம்ப அதை நம்ம தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு கிடைச்சி அதை விட பெருசாக தேங்க்ஸ் வார்த்தையில இருந்தும் அதை சுருக்கப்படாது. அதை ரொம்ப பாக்கியம், நமக்கு ஒரு பாக்கியம். அவளுக்கு அதே மாதிரி எல்லாருக்கும் பகவான் அவளோட மனத்தில் என்ன நினைக்கிறாளோ அது நடத்தி சத்சங்கம் நிறைய கிடைக்கட்டும். சத்சங்கம் நிறைய கிடைக்கட்டும், நிறைய வாசிக்கட்டும். அவளோட துக்கம் அதாவது ஆஷாகி பரமம் துக்கம் சொல்லி பாகவதம் சொல்றது. நான் சொல்லலை, எல்லாமே பாகவதம் சொல்றது. நான் பேசப்பட்ட ஒண்ணுமே என்னோட சொந்தத்துக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இதுல பாகவதம் சொல்லணும், பாகவதம் சொல்றது இல்லையுமா. இப்ப நம்ம நிறைய எனக்கு 50 லட்சம் ரூபாய் வேணும் கேட்டா 1000 ரூபாய் வேணும் கேட்டா 1000 ரூபாய் கிடைக்கும்போது சந்தோஷமா தானே இருக்கும். ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு சாதாரண ஒரு 1000 ரூபாய் நான் சந்தோஷப்படுவேன், ஒரு நாள் 1 லட்சம் ரூபாய் சந்தோஷப்படுவேன். இப்ப 2 பேரும் சந்தோஷப்படுறா, 2 அமௌண்ட் ஆகும். அப்போ மனசுதான் காரணம். எல்லாம் அந்த குவான்டிட்டியோ அந்த இதுவும் அல்ல. அதுபோல நம்மளுமே இந்த அவசியம் இல்லாமல் இது இல்லாம எல்லாம் நடக்கும். இந்த டென்ஷனுக்கு நான் சொல்ற ஒரே இது, நான் நல்லா செய்யப்பட்டது விட்டாச்சுன்னா இந்த டென்ஷன் கிடையாது. நீ நல்லா பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்றாரு, இவெல்லாம் செத்து போயாச்சு, எல்லாம் செத்து போயாக்கு நிக்கிறா, நீ அம்பு போட்டு நீ ஆரையும் கொல்ல போறது, நான் அம்புடி பையன் ஆயாச்சு ஜடமாக்கு நிக்கிறாங்கிற. எல்லாம் சும்மா நீ சும்மா வச்சிருக்கேன், நீ அம்பு ஒண்ணு நீ கொலையிலையாதிங்கிறார். அதான் அப்ப அது மேல நம்ம நடக்க போறது இல்லை, நம்ம அல்ல, பகவான் நடத்துறார். ஓரத்தோட பெண்ணோட ஜீவிதான் பார்த்தா தெரியும், பகவான் தான் நடத்துறார். ஓரோ மாற்றங்கள் வருது. இப்ப நான் நெரிச்சு போய் ஒன்றும் இல்லை, இப்ப இருக்கு போய் ஓரோ சமயம் மாற்றம் வருது. அப்ப என் கையில ஒன்றும் இல்லைங்கிறது மனசிலாகிறது. இப்ப மனசாக எதுக்கு டென்ஷன் அவசியம் இல்லையே. இப்ப எல்லாரும் இந்த பாகவத மனசிலாக்கி அதை கொஞ்சம் கூட உள்ள போய் வாசிக்கிறது இல்லை. அதாவது நம்ம மாறணும், குந்தி செய்து வாசிக்கிறது. குந்தி விஷ்ணீஷு பான்ஷு சிந்திங்கிறா, எல்லாத்தையும் விட்டுட்டு போங்கிறா. நீ கட்டத்தையே தாங்கிறா, கஷ்டத்தையே கிருஷ்ணாங்கிறார். இப்ப நம்ம கஷ்டங்காக கிருஷ்ணன் கேட்கண்டா, நமக்கு என்ன வேணுமோ அது கிருஷ்ணன் தருவார். அண்ணன் சிந்தை எந்தோமா மேஜனா பெருபாசதே, நீ என்ன பார்த்த அவரை மட்டும் பார்க்கணும், நீங்க பாக்கி எல்லாத்தையும் சிந்திக்கப்படாது. அவரை மட்டும் பார்த்து அவர் பார்த்துக்கிறேங்கிறார், வாக்கு தரார். மகாமி அகம்ங்கிறார் அவர். உண்மையை பெண்களை எல்லாம் அதை தான் பார்த்துக்கிறார். நான் பாரு தனியா இங்கிருந்து மழை புறப்பட்டு வரேன், என் பாருங்க எல்லாம் ஊரெல்லாம் சுத்துறேன். யாரு இருக்கா, அவர் கூட இருக்கா, கிருஷ்ணன் கூட இருக்கா. இந்த நம்பிக்கை வந்தாச்சானா
எல்லாம் ரொம்ப சுகமா இருக்கலாம். அதெல்லாம் எல்லாருக்கும் இந்த நான் சொல்றேன் 5 மினிட் கூடுதல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த பிரம்ம உபதேசம் வாசிக்கிற சமயத்துல நம்மளோட மனசுக்குள்ள உள்ள அந்த உள்ள உள்ள அந்த சத்து, இந்த பிரகாசம் நம்ம கிடைக்கிற பிரார்த்தனையோடு கூடி நம்ம பிரம்ம உபதேசம் வாசிக்குவோம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.